மழையினால தென்பெண்ணை ஆற்றுல ரொம்ப வெள்ளம் அதிகமாகிடுச்சுன்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும். ஆற்றோட கரை உடஞ்சு பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே தண்ணி வந்துடுச்சு. நாங்கள் விழுப்புரம் பக்கத்தில் இருக்க கள்ளிப்பட்டுன்ற ஒரு வில்லேஜுக்கு தான் போயிருந்தோம். இந்த வில்லேஜ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட்டுக்கு தண்ணி வந்து இருக்கிற வீட்டில் எல்லாத்தையுமே வந்து தண்ணி பூந்துடுச்சு. இங்கே இருந்த மக்களை பார்த்தீங்கன்னா போட்டு மூலியமாக தான் எல்லாருமே காப்பாற்றிருக்காங்க. தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த ஊருக்கு போனோம். அந்த ஊருக்கு நாங்கள் ஏன் போனோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ரிலேட்டிவ் அங்கே இருக்காங்க. நான் கை காட்டுற அளவுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே தண்ணி நின்று இருக்கு. நாங்கள் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ண தான் அந்த ஊருக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு குட்டி சப்ஸ்கிரைபர் தான் அந்த ஊர்ல இருந்தாரு. அவர் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் புரிஞ்சது சிச்சுவேஷன் ரொம்ப மோசமா இருந்திருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ஊர்ல இருக்க மக்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலும் வெஜிடபிள் பிரியாணியும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்க. கூட நாங்களும் கொஞ்சம் சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தோம். கிராமன்றதுனால பார்த்தீங்கன்னா மக்கள் சேஃபா இருந்தாலும் ஆடு மாடு கோழி இதெல்லாம் ரொம்ப அஃபெக்ட் ஆகி நிறைய இறந்துடுச்சு. நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடே இல்லை, எல்லாமே அடிச்சுன்னு போயிடுச்சு. இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்காம எல்லாம் வந்துச்சு. ஆனால் எல்லாத்திலிருந்துமே பார்த்தீங்கன்னா நம்ம மீன் வந்துருவோம். இந்த தென்பெண்ணை யாரை தான் இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து விட்டுடுச்சு. இயற்கைக்கு முன்னாடி நம்ம எதுவுமே இல்லைன்றத